ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பர் சாஃப்டான கலத்தப்போ ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு சாதம், அப்புறம் 5 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகுக்கு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடையே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கோங்க. இது சூடோடையே சேர்த்துக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாவு தனியாக வச்சுட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய், கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இதில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மாவு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை கவர் பண்ணி விசில் இல்லாமல் ஒரு 20 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி நம்ம கத்தி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா கத்தி க்ளீனாக வரணும். இப்படி வந்துச்சுன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. எப்படி சூப்பராக இந்த மாதிரி ஒரு சூப்பரான சமையலோடு உங்களை திரும்ப பார்க்குற வரைக்கும் பாய்.